Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான். சேலம் ஸ்பெஷல் தட்டு வடை செட்டும் கரூர் ஸ்பெஷல் கரமும் தான். இது ரெண்டும் செய்யறதுக்கு பேசிக்கா தேவைப்படுறது என்னன்னா தட்டு வடை செட்டுக்கு தட்டு வடையும் கரமுக்கு பொரியும் வேணும். அது போக இது ரெண்டுக்கும் காமனா நம்ம யூஸ் பண்ற இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், லெமன், அப்புறம் ரா ஆனியன். அப்படியே இந்த ரெண்டு டிஷ்க்குமே நமக்கு சட்னி தேவை. இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 3 சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சட்னி, க்ரீன் சட்னி அண்ட் ஒயிட் சட்னி. இதில் வந்துட்டு ரெட் சட்னி ரெண்டுக்குமே காமனாக யூஸ் பண்ணலாம். க்ரீன் சட்னி வந்துட்டு தட்டு வடை செட்டுக்கும், ஒயிட் சட்னி கரமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க இப்போ க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம். நான் 3 பச்சை மிளகா போடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் லெமன் சாஸு, வேணுன்ற அளவுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இதையும் போட்டுட்டு நமக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு நம்மளோட க்ரீன் சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒயிட் சட்னி செஞ்சிடலாம். ஒயிட் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த தேங்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை நம்ம போட தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்லைஸ் ஜிஞ்சர், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, இதையும் போட்டுட்டு லைட்டாக ரொம்ப லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ ஒயிட் சட்னியும் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ரெட் சட்னி பார்க்கலாம். ஓகே, ஒரு பேன் நல்லா சூடேறினோட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடேறினதுக்கப்புறம் சும்மா கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, அதோட நமக்கு வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு லைட்டாக கலர் வந்தோட்டி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த பாயிண்டில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனோட்டி நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாமே போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஓகே, இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட உப்பு நமக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து எடுத்துட்டோம்னா நம்மளோட ரெட் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளோட ரெட் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட 3 சட்னி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம செட்டுக்கு போயிடலாம். செட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட பண்ணிக்கலாம். அடுத்து கேரட் கொஞ்சம், அடுத்து அதே மாதிரி பீட்ரூட்டு, நெக்ஸ்ட்டு வேணுன்ற அளவுக்கு லெமன் சாஸு. புளிப்பு நிறையா பிடிக்குன்றவங்க நிறையா கூட விட்டுக்கலாம். நான் ஒரு 15 to 20 ட்ராப்ஸ் விட்டுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செட்டுக்கு போயிடலாம். செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 தட்டு வடை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு இதில் வந்துட்டு கார சட்னி வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறையா பிடிக்கும்னா நிறையா கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு இதில் க்ரீன் சட்னி வச்சுக்கலாம். இந்த சட்னிலாம் பார்த்தீங்கன்னா சாப்ஸ்க்குன்னு தனியாக இப்படி இந்த மாதிரி டைப்பில் தான் செய்வாங்க. உங்களுக்கு இது மாதிரி செய்ய பிடிக்கல, இந்த டேஸ்ட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக நம்ம எப்போவும் வீட்டில் செய்கிற மல்லி சட்னி, கார சட்னி மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சர்லேருந்து ஒரு ஸ்பூன், இது வந்து நாங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் தனித்தனியாக லேயராக வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். ஆனியன் தனியாக, பீட்ரூட் தனியாக, கேரட் தனியாக வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு இது இப்படி கமிட்டிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே செட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கரூர் ஸ்பெஷல் கரம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கரம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பொரி போட்டுக்கோங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் பொரி போதும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வடை. இது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்றவங்க இது தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக பண்ணி போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு சட்னி, ரெட் சட்னி, அடுத்து ஒயிட் சட்னி, அடுத்து ஃபைனலாக நம்ம வச்சுருக்க மிக்ஸு. ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாதி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக, ரொம்ப லைட்டாக ஒரு 2 ட்ராப் லெமன் புழிஞ்சிக்கலாம். இது கூட நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு வேணும்னா மல்லி இலை கூட போட்டுக்கலாம், கொத்தமல்லி இலை, அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கரமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்மளோட சேலம் ஸ்பெஷல் தட்டு வடை செட்டும் கரூர் ஸ்பெஷல் கரமும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரோம், அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேஸ்டிங் டைமா? ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. How is it? காரெல்லாம் சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தல எனக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும். போதும், ஆல்ரெடி அதில் நிறையா லெமன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செட்டு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு சேலம் ஸ்பெஷல் தட்டோட செட்டு சாப்பிடலாம். அது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரே சீப்பில் ஃபுல்லும் சாப்பிடுவாங்க. நமக்குலாம் வாய் சின்னது, அதனால் சின்ன குட்டி குட்டியாக சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. இதில் போட்டுருக்க பீட்ரூட்டு, கேரட்டு, வெங்காயம், இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்ற போது டேஸ்ட்டு அமோகமாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். பாய்.